ஆணிவேரிலிருந்து தோன்றும் சிறிய வேர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. முதன்மை வேர்கள் பிரைமரி ரூட்ஸ். பி. பக்க வேர்கள் லேட்ரல் ரூட்ஸ். சி. நுனி வேர்கள் டெர்மினல் ரூட்ஸ். டி. வேற்றிட வேர்கள் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். சரியான பதில் பி. பக்க வேர்கள் லேட்ரல் ரூட்ஸ். 1. ஆணிவேர் தொகுப்பில் மையத்திலுள்ள முதன்மை வேரிலிருந்து கிளைத்துச் செல்லும் சிறிய வேர்கள் பக்க வேர்கள் எனப்படுகின்றன. இவை மண்ணில் ஆழமாகச் சென்று செடிக்கு தேவையான நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச உதவுகின்றன. எந்த வகை பறவை பறத்தல் செயலில் உள்ளதாக கருதப்படுகிறது? ஏ. சறுக்குதல் கிளைடிங். பி. மிதத்தல் ட்ரிஃப்டிங். சி. வட்டமிடுதல் சோரிங். டி. சிறகடித்தல் ஃபிளாப்பிங். சரியான பதில் டி. சிறகடித்தல் ஃபிளாப்பிங். 10. சிறகடித்தல் என்பது பறவைகள் தங்கள் மார்பு தசைகளை பயன்படுத்தி சிறகுகளை அசைத்து காற்றை உந்தித் தள்ளும் ஒரு செயலாகும். இதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. இது பறவையின் உடல் உழைப்பால் நடப்பதால் செயலில் உள்ள பறத்தல் ஆக்டிவ் ஃபிளைட் எனப்படுகிறது. பிசிஜி தடுப்பூசி எதற்கு எதிராக பாதுகாக்கிறது? ஏ. மலேரியா மலேரியா. பி. டெங்கு டெங்கு. சி. காலரா காலரா. டி. காசநோய் டியூபர்குலோசிஸ். சரியான பதில் டி. காசநோய் டியூபர்குலோசிஸ். 1. பிசிஜி தடுப்பூசி காசநோய்க்கு டியூபர்குலோசிஸ் எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது. இது மைக்கோபாக்டீரியம் போவிஸ் என்ற வலுவிழந்த பாக்டீரியாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அ. மலேரியா என்பது பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணியால் பரவும் நோய். கொடுக்கப்பட்ட தகவலில் ஒலியின் வேகத்தை வெளிப்படுத்த எந்த அலகு பயன்படுத்தப்படுகிறது? ஏ. மீவி ms. பி. மீவி 1 ms 1. சி. வி. s. டி. மீ மீட்டர். சரியான பதில் பி. மீவி 1 ms 1. 1. வேகம் என்பது கடந்த தொலைவை காலத்தால் வகுக்க கிடைப்பதாகும். எனவே இதன் சி அலகு மீட்டர் வினாடி அல்லது மீவி 1 ms 1 ஆகும். காற்றில் ஒலியின் வேகம் சுமார் 340 மீவி 1 என இந்த அலகில் குறிப்பிடப்படுகிறது. 2. வெப்ப ஆற்றல் காரணமாக நீர் பனிக்கட்டி திரவ வடிவத்திற்கு மாறும்போது அது எவ்வகையான மாற்றம்? ஏ. ஒரு மீள முடியாத மாற்றம். பி. ஒரு வெப்பச் சிதைவு. சி. ஒரு நிலை மாற்றம். டி. ஒரு வேதியியல் பிணைப்பு உருவாக்கம். சரியான பதில் சி. ஒரு நிலை மாற்றம். 6. பனிக்கட்டி நீராக மாறுவது ஒரு நிலை மாற்றம் ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். ஏனெனில் இதில் பொருளின் வேதியியல் பண்புகள் மாறாமல் அதன் இயற்பியல் நிலை மட்டுமே மாறுகிறது. இது வெப்பத்தை உறிஞ்சி திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும் உருகுதல் நிகழ்வாகும். நீங்கள் சுவாசிக்கும்போது உண்மையில் எதை உள்ளிழுக்கிறீர்கள்? ஏ. கார்பன் டை ஆக்சைடு. பி. தூய ஆக்சிஜன். சி. நைட்ரஜன் மட்டும். டி. காற்று. சரியான பதில் டி. காற்று. 9. சரியான விடை டி. சோகஸ்மெலி. நாம் சுவாசிக்கும்போது நம்மைச் சுற்றியுள்ள வளிமண்டல காற்றையே உள்ளிழுக்கிறோம். இந்த காற்றில் நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்களின் கலவை உள்ளது. ஒரு நடுநிலையாக்கல் வினையில் ஓர் அமிலமும் ஒரு காரமும் வினைபுரியும் போது என்ன உருவாகிறது? ஏ. ஒரு கரையாத உப்பு. பி. ஒரு உப்பு. சி. ஒரு வாயு மற்றும் நீர். டி. நீர் மட்டுமே. சரியான பதில் பி. ஒரு உப்பு. 3. ஓர் அமிலமும் காரமும் வினைபுரியும் போது அவை ஒன்றையொன்று நடுநிலையாக்கி உப்பையும் நீரையும் உருவாக்குகின்றன. இதில் அமிலத்தின் H அயனிகளும் காரத்தின் O அயனிகளும் இணைந்து நீராக மாறுகின்றன. கற்றல் நோக்கங்களின்படி வெவ்வேறு நிறமிகள் இங்கே காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏ. மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா. பி. பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். சி. நுண்குமிழி வாக்யூல். டி. செல் சுவர் செல் வால். சரியான பதில் பி. பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். 6. பசுங்கணிகங்கள் தாவர செல்களில் காணப்படும் ஒரு வகை கணிகங்கள் ஆகும். இதில் பச்சையம் போன்ற நிறமிகள் உள்ளன. இவை சூரிய ஆற்றலை ஈர்த்து ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்க உதவுகின்றன. மற்ற விந்தணு இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து முதன்மை கருவோன் உட்கருவை உருவாக்கும் செயல்முறைக்கு என்ன பெயர்?
A. விந்தணுவாக்கம் ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ். B. மூவிணைவு ட்ரிபிள் ஃபியூஷன். C. கேமேட் இணைவு கேமீட் ஃபியூஷன். T. சிங்கேமி சிங்கமி. சரியான பதில் B. மூவிணைவு ட்ரிபிள் ஃபியூஷன். சரியான விடை. ஒரு விந்தணு அண்டத்துடன் இணைய மற்றொரு விந்தணு இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து 3N நிலையில் உள்ள கருவோன் உட்கருவை உருவாக்குவது மூவிணைவு எனப்படும். இது பூக்கும் தாவரங்களில் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் மட்டுமே காணப்படும் ஒரு சிறப்பு நிகழ்வாகும். ஈரப்பதம் முன்னிலையில் ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் வாயுக்களுக்கு இடையேயான வெடிக்கும் வினையின் விளைபொருள் என்ன? A. கார்பன் மோனாக்சைடு கார்பன் மோனாக்சைடு. B. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரோஜன் பெராக்சைடு. C. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் ACI. T. நீர் மற்றும் ஆக்சிஜன் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். சரியான பதில் C. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் ACI. 3. ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் வாயுக்கள் சூரிய ஒளி அல்லது ஈரப்பதம் முன்னிலையில் வினைபுரிந்து ஹைட்ரஜன் குளோரைடு வாயுவை உருவாக்குகின்றன. இது நீரில் கரைந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக மாறுகிறது. இது ஒரு ஒளிவேதியியல் வினையாகும். தன்னிச்சையான உருவாக்க கோட்பாடு வேறு எவ்வாறு அறியப்படுகிறது? A. உயிரிலி பிறப்பு எபயோஜெனசிஸ். B. பான்ஸ்பெர்மியா பான்ஸ்பெர்மியா. C. வேதித் தொகுப்பு கெமோசிந்தசிஸ். T. உயிர்வழி பிறப்பு பயோஜெனசிஸ். சரியான பதில் A. உயிரிலி பிறப்பு எபயோஜெனசிஸ். 10. உயிரற்ற பொருட்களிலிருந்து தன்னிச்சையாக உயிர் உருவாகிறது என்ற கோட்பாடு உயிரிலி பிறப்பு எபயோஜெனசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. லூயிஸ் பாஸ்டர் போன்ற அறிவியலாளர்கள் சோதனைகள் மூலம் இக்கோட்பாட்டை தவறு என நிரூபித்தனர். வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஒரு பொருளின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்தை எந்த வகை விரிவு விவரிக்கிறது? A. பரும விரிவு கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். B. பரப்பு விரிவு சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். C. வெப்ப விரிவு தெர்மல் எக்ஸ்பான்ஷன். T. நீள் விரிவு லினியர் எக்ஸ்பான்ஷன். சரியான பதில் B. நீள் விரிவு லினியர் எக்ஸ்பான்ஷன். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு என்று அழைக்கப்படுகிறது. இது பொதுவாக திடப்பொருட்களில் ஒரு திசையில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. வெப்பத்தின் பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு எது? A. கெல்வின் கெல்வின். B. ஜூல் ஜூல். C. கலோரி கேலரி. T. ஃபாரன்ஹீட் ஃபாரன்ஹைட். சரியான பதில் C. கலோரி கேலரி. 7. அன்றாட வாழ்வில் மற்றும் உணவு ஆற்றலை குறிப்பிட வெப்பத்தின் பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு கலோரி ஆகும். ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பமே ஒரு கலோரி எனப்படும். கணுப்பகுதியில் தண்டுடன் இணைக்கப்பட்ட இலையின் பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. A. நடுநரம்பு மித்ரி. B. இலைக்காம்பு பெட்டியோல். C. இலையடி பகுதி லீஃப் பேஸ். T. இலைத்தாள் லீஃப் லேமினா. சரியான பதில் C. இலையடி பகுதி லீஃப் பேஸ். 1. சரியான விடை. இலையடி பகுதி என்பது தண்டுடன் இலை இணைக்கப்படும் இடமாகும். இது இலையை தாங்குவதோடு பாதுகாப்பையும் வழங்குகிறது. தவறான விடைகள். A. நடுநரம்பு இலையின் மைய பகுதியில் ஓடி நீரை விநியோகிக்கிறது. காய்கறிகளை வைத்திருக்கும் சைட்டோகினின் திறன் அதன் எந்த பங்கிற்கு காரணமாகும்? A. நீர் உறிஞ்சுதலை அதிகரித்தல். B. ஊட்டச்சத்துக்களை திரட்டுதல். C. பழம் பழுப்பதை ஊக்குவித்தல். T. சர்க்கரை உற்பத்தியை அதிகரித்தல். சரியான பதில் B. ஊட்டச்சத்துக்களை திரட்டுதல். சரியான விடை B. சோகஸ்மெலி சைட்டோகினின்கள் தாவரங்களில் ஊட்டச்சத்துக்களை திரட்டுவதன் மூலம் இலைகள் மற்றும் காய்கறிகள் முதுமையடைவதை சீன்சென்ஸ் தாமதப்படுத்துகின்றன. வளர்சிதை மாற்றத்தின் அனபாலிசம் முதன்மை செயல்பாடு என்ன? A. உடல் வெப்பநிலையை மட்டும் பராமரித்தல். B. பொருட்களை உருவாக்குதல் மற்றும் சேமித்தல். C. குளுக்கோஸிலிருந்து ஆற்றலை வெளியிடுதல். T. ஆற்றலுக்காக மூலக்கூறுகளை உடைத்தல். சரியான பதில் B. பொருட்களை உருவாக்குதல் மற்றும் சேமித்தல். 5. வளர்சிதை மாற்றத்தில் அனபாலிசம் எளிய மூலக்கூறுகள் இணைந்து சிக்கலான மூலக்கூறுகள் உருவாகின்றன. இது திசுக்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இது ஆற்றலை சேமிக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்முறையாகும். பாலுறுப்புகள் எதை உற்பத்தி செய்கின்றன?
ஏ கருவணுக்கள் ஜைகோட்ஸ், பி ஹார்மோன்கள் ஹார்மோன்ஸ், சி இனச்செல்கள் கேமீட்ஸ், டி கருக்கள் எம்ப்ரியோஸ். சரியான பதில் சி இனச்செல்கள் கேமீட்ஸ். 1. பாலுறுப்புகள் இனப்பெருக்கத்திற்காக விந்து மற்றும் அண்டம் போன்ற இனச்செல்களை கேமீட்ஸ் உற்பத்தி செய்கின்றன. இவை ஒற்றைமைய ஹாப்ளாய்டு செல்கள் ஆகும். 2. கருவணு ஜைகோட் என்பது ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைவதால் உருவாகும் முதல் செல் ஆகும். 3. பின்வரும் நிலக்கரி வகைகளில் எது மிக குறைந்த கார்பன் உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது? ஏ துணை பிட்யூமினஸ் சப் பிட்யூமினஸ், பி லிக்னேட் லிக்னைட், சி ஆந்த்ரசைட் ஆந்த்ராசைட், டி பிட்யூமினஸ் பிட்யூமினஸ். சரியான பதில் பி லிக்னேட் லிக்னைட். 8. சரியான விடை பி சோகஸ்மெலி லிக்னேட் என்பது பழுப்பு நிலக்கரி என்று அழைக்கப்படுகிறது. இதில் கார்பன் அளவு 25% முதல் 35% வரை மட்டுமே இருக்கும். இது நிலக்கரி உருவாவதன் ஆரம்ப நிலையில் இருப்பதால் மற்ற வகைகளை விட மிக குறைந்த தரம் கொண்டது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?